ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக ஆகணும்னு கனவு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, அப்போது உங்களுக்கு ஒரு செம குட் நியூஸ் வந்திருக்கு. ஆசிரியர் தேர்வு வாரியம் அதாவது டிஆர்பி மூலமாக விரைவில் பார்த்தீங்கன்னா 2000 பட்டதாரி ஆசிரியர்கள், ஆசிரியர் பயிற்றுனர்களை வந்து நியமிக்க போகிறாங்க. இதே விஷயமா பள்ளி கல்வித்துறை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான தகுதி என்ன? தேர்வு முறை வந்து எப்படி இருக்கும்? எப்போ எக்ஸாம் நடக்கும்? இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக தெளிவாக பார்க்கலாம். பொதுவாக நம்ம அரசு பள்ளிகளில் வேலை பார்க்கும் இடைநிலை ஆசிரியர்கள், தையல், ஓவியம், அப்புறம் உடற்கல்வி போன்ற சிறப்பு ஆசிரியர்கள், பட்டதாரி, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள்லாம் டிஆர்பி மூலமாக தான் நியமிப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் வட்டார கல்வி அலுவலர், அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவன விரிவுரையாளர், அரசு கல்லூரி உதவி பேராசிரியர், அரசு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் பதவிகளையும் டிஆர்பி தான் பார்த்தீங்கன்னா நிரப்புவாங்க. இப்போதைக்கு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா 18,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள்லாம் காலியாக இருக்குது. இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸோடைய கல்வி எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த இடங்களில் தொகுப்பூதியத்தில் தற்காலிக ஆசிரியர்கள் வேலைக்கு வச்சு பாடம் கற்பிக்கும் பணிகள் பார்த்தீங்கன்னா தொய்வு இல்லாமல் நடந்துட்டு வருது. இந்த நிலையில தான் அரசு பள்ளிகளில் நிரந்தர ஆசிரியர்களாம் உடனே நியமிக்க வேண்டும்ட்டு அரசியல் கட்சி தலைவர்களாம் தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் பள்ளி கல்வித்துறை ஒரு அதிரடியாக முடிவெடுத்திருக்காங்க. டிஆர்பி மூலமாக 2000 பட்டதாரி ஆசிரியர்கள், ஆசிரியர் பயிற்றுனர்களை வந்து சீக்கிரமாகவே நியமிக்க போகிறாங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் மாதம் மத்தியில் வந்து வெளியிட போத்தா டிஆர்பி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அறிவிப்பு வந்து ஆகஸ்ட் மாதம் வந்தால் போட்டித் தேர்வு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் நடக்கும் திட்டமிட்டிருக்காங்க. இந்த எக்ஸாமை யார் எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமில் பேப்பர் 2 எழுதி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் மட்டும்தான் எழுத முடியும். இந்த பட்டதாரி ஆசிரியர்கள், ஆசிரியர் பயிற்றுனர் தேர்வுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் சம்மந்தப்பட்ட பாடப்பிரிவிலிருந்து 150 கேள்விகள் கேட்பாங்க. இது கூடவே கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வில் இருந்து 30 கேள்விகள் பார்த்தீங்கன்னா கேட்கப்படும். இந்த தமிழ் மொழி தாளில் நீங்கள் குறைஞ்சபட்சம் 40% மதிப்பெண் கண்டிப்பாக எடுக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தமிழ் தேர்வு மதிப்பெண் பார்த்தீங்கன்னா அவங்க மெரிட் லிஸ்ட்டுக்கு, அதாவது மெரிட் பட்டியலுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தமிழ் தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் மெயின் பாடத்தேர்வு விடைத்தாளே திருத்துவாங்க. அதனால் தமிழ் ரொம்பவே முக்கியம், பார்த்துக்கோங்க. கடைசியாக பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு வந்து எப்போ நடந்துச்சுன்னா, கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடந்துச்சு. அந்த தேர்வு மூலமாக மொத்தம் 2582 ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வேலையில் சேர்ந்துருக்காங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2000 பேருக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. ஸோ மக்களே, பேப்பர் 2வில் டெட் பேப்பர் 2வில் பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுற எல்லாருக்கும் இது ஒரு சூப்பரான ஒரு சான்ஸு. இப்போவே வந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதே விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.